அவகாடோ வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு மில்க் ஷேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதை மாதிரி நல்லா பழுத்த ஒரு அவகாடோ எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு அதோட ஃப்ளெஷ் எல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால். ஸ்வீட்னஸ்க்காக நான் டேட் சிரப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம்னா அவகாடோ மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். கொஞ்சம் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு குடித்தோம்னா ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி துவரம் பருப்புலாம் போட்டு கீரை கடைகள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். கீரையை எப்பவுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணக்கூடாது. அதை மாதிரிலாம் பண்ணோம்னா கீரையோட சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 கப் அளவு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி, உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கழுவி வச்சுருந்த கீரை, 1/2 கப் அளவு தண்ணி. 5லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா கீரை கடையல் ரெடி ஆயிரும். கடைசியாக தாளித்து ஊற்றிடலாம்.